கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மின்னல் தாக்கி உயிரிழந்த 4 பெண்களின் உடல்களுக்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் நேரில் அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு நிதி உதவி வழங்கினார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம். பிரேம், விவரங்கள். மோனிஷா, கடலூர் மாவட்டத்தில் நேற்று வேப்பூர் அதன் சுற்றுவட்டாரத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை என்பது பெய்தது. இந்த நிலையில் வேப்பூர் அடுத்த அந்த கழுதூர் கிராமத்தைச் சேர்ந்த 4 பெண்கள் அருகில் இருக்கக்கூடிய விவசாய நிலத்தில் கூலி வேலைக்காக சென்றிருக்கிறார்கள். விவசாய நிலத்தில் உரம் வைத்துக் கொண்டிருந்த போது மின்னல் தாக்கி 4 பெண்களும் விவசாய நிலத்திலேயே உயிரிழந்த சம்பவம், சோக சம்பவம் அரங்கேறியது. இந்த நிலையில் நேற்று தினமே தமிழ்நாடு அரசு சார்பில் இவர்களுக்கு நிவாரண நிதி என்பது அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழ்நாடுடைய தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி. கணேசன் இன்று காலை 4 பெண்களின் உடல்களுக்கும் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியதோடு அவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதலும் தெரிவித்தார். பின்னர் தமிழ்நாடு அரசு அறிவித்த 5 லட்சத்திற்கான நிதி உதவியினை வங்கி கணக்கிற்கு வைக்கப்படும் எனவும், தற்போது இறுதிச் சடங்குக்கான தலா 50,000 ரூபாய் நிதி உதவினை தமிழ்நாடு தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி. கணேசன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆட்சியர் செந்தில்குமார் நேரில் சென்று தற்போது வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து ஏற்கனவே மின்னல் தாக்கி 4 பேரும் பெண்கள் என்பதால் அக்கிராமமே தற்போது சோகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த கழுதூர் கிராமத்தைச் சேர்ந்த அமைச்சருக்கு சொந்த ஊரான அந்த கழுதூர் கிராமத்தில் 3 பெண்களும், அதாவது கனிதா, ராஜேஸ்வரி மற்றும் 4 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி. கணேசன் ஆறுதல் தெரிவித்து அஞ்சலி செலுத்தியுள்ளார்கள். மனுஷன், விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரேம்.